கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் மோசையிடம் கூட பேசுகிறார். இந்த வார்த்தை இருக்கிறவராக இருக்கிறேன் என்றால் எப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில பிரச்சனைகள், போராட்டங்கள் அல்லது வியாதியின் மத்தியில் அல்லது குடும்ப சூழ்நிலை நிமித்தம் ஏற்படுகிற போராட்டங்கள், பிரிவினைகளின் நிமித்தமாகவும் அல்லது மாந்திரிகமோ சூனியமோ ஏவலின் தொந்தரவு நிமித்தம் ஏற்படுகிற போராட்டங்களிலும் கூட நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலும் சரி, எப்படிப்பட்ட வேலையிலும் சரி, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் ஒருபோதும் அவர் நம்மை மறவாத தேவனாகவே அவர் இருக்கிறார். மனிதர்கள் நம்மை மறந்து விடலாம். நாம் நம்பினவர், நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தோமோ அவர்கள் கூட நம்மோடு கூட பயணம் செய்வது மிகவும் எளிதாக கூட காணப்படலாம். ஆனால் இரவும் பகலும் 24 மணி நேரமும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்படுகிறது? இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல் என்று மோசையிடம் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லுகிறார். இப்பொழுது மோசை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில அவர் பொய் சொன்னால் அதை நம்பக்கூடிய ஜனங்கள் அவரை எப்படி நம்புவார்கள் என்கிற ஒரு பயம் இந்த மோசையுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஏனென்றால் இது சொல்லப்படுகிற அந்த காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் மோசையை அவர் நிர்ணயிக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் முட்செடியின் மதிலை தோன்றி மோசைக்கு வெளிப்பட்ட பின்பு தேவனாகிய கர்த்தர் நேரடியாக மோசையிடம் இடைப்படுகிறார். அந்த ஜனங்கள் ஆலோட்டிகளின் நிமித்தமாய் கடினமாய் அவர்கள் வேலை வாங்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மோசையை அனுப்புகிறார். இப்பொழுது இந்த மோசே தேவ சமூகத்துல அவர் கேட்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஏன் மோசையை அனுப்புகிறார் என்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசையை அனுப்பும் பொழுது மோசைக்குள்ள ஒரே பயம். நான் போய் சொன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பார்களா? எப்படி சொல்லுவது அப்படின்றது மோசைக்குள்ள இருக்கலாம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், நீ போ, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் சொல் அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் மோசேயை அனுப்புகிறார்.
இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் மோசேயை அவர் அனுப்புகிறார். அப்போ டைரக்டாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு நபரை ஏற்படுத்தி அனுப்புகிறார், அந்த அழிவை தப்புவிக்குவதற்காக. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரி, உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கண்ணீரின் வாழ்க்கையில நீங்க தவித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்க அகப்பட்டு இருக்கலாம். நீங்கள் செய்வதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது, என் வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கையில இருக்கிறது, என் வாழ்க்கை போராட்டத்தின் வாழ்க்கையில இருக்கிறது, என் வாழ்க்கை இவ்வளவு பெரிய பிரச்சனையின் மத்தியிலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்காக இறங்குவர் யாரும் இல்லை, என்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவீங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களோடு கூட அவர் எல்லா நேரங்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். இந்த நாளிலும் யாத்திராக 3:14 வசனத்தின்படி இன்று முதல் அவர் இருக்கிறவராகவே உங்களோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டபடியாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த கண்ணீரின் வாழ்க்கையில இருந்தாலும், ஆண்டவரே நீர் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் இருக்கிறவராகவே இவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய பிரச்சனை போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்து ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க உள்ளங்கையில வைத்து அவர்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, நீர் இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. இவர்கள் நினைப்பதை காட்டிலும், இவர்கள் ஜெபிப்பதை காட்டிலும் கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில மேலான காரியங்களை இவர்களுக்கு செய்து இன்று முதல் இவர்களோடு கூட நீர் கூட இருந்து ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கிறதை மற்ற ஜனங்கள் கண்கள் காணத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. இப்பொழுது கூட யார் யார் என்னென்ன வியாதியில இருந்தாலும், அந்த வியாதி தீராத வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி சுகமாவதாக. ஒருவேளை கேன்சர் வியாதி இருக்குமானால் இப்பொழுது அந்த கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்திலே சுகமாகட்டும். ஆண்டவரை, எந்த எந்த அவயங்களிலே அந்த கேன்சர் வியாதி பரவி இருக்கிறது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயங்களில் எப்படிப்பட்ட ஒரு கேன்சர் வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்போது சுகமாகும்படியை செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர்தானே சொல்லி என் நாமத்தினால் எதை கேட்டாலும் குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் யாருக்கு என்ன என்ன வியாதியா இருந்தாலும் சரி, அது கேன்சர் வியாதியா இருக்கட்டும், கிட்னி செயலிழந்து போய் இருக்கட்டும், அல்லது ஆண்டவரே லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், யூட்ரஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்டவரே தகப்பன் இன்னும் இருதய சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கட்டும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியா இருந்தாலும், வாழ்வு அடைப்புகளாக இருந்தாலும், ஆண்டவரே கை கால் செயலந்து போய் இருந்தாலும், ஆண்டவரே தகப்பனை நாவு பேச முடியாதபடி கட்டப்பட்டு இருந்தாலும் கர்த்தாவே நீர் விடுதலையாக்குவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும் என்று சொன்னீர். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்வீராக. இந்த நாளிலிருந்து அற்புதத்தை கண்டுமுடிய நாமத்தை ஆண்டவரே சாட்சியாய் ஆண்டவரே தகப்பனை சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் சஞ்சலங்கள் மாறட்டும் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீர் ஐயா. இதுவரையிலும் எந்தெந்த காரியத்துல பிள்ளைகள் துக்கப்பட்டிருந்தார்கள்,
ஒவ்வொருடைய துக்கங்களையும் கண்ணீரின் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க வல்லமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்க நீர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதை ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.